இந்த திருச்சி காந்தி மார்க்கெட்டில் விநாயகர் சதுர்த்திக்காக பொருட்களை வாங்க மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். திருச்சியை பொறுத்தவரைக்கும் பூக்களினுடைய விலை என்பது என்னவாக இருக்கிறது? விநாயகர் சதுர்த்தி விற்பனை விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? திருச்சி புகழ்பெற்ற காந்தி மார்க்கெட்டில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். பல காட்சிகளை பார்க்கலாம், எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காந்தி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பூ சந்தை மற்றும் பூஜைக்கான பொருட்கள், பழங்கள் என்று அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த காந்தி மார்க்கெட் பகுதி இருக்கிறது. பூக்களின் விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு விற்பது. இந்த இங்கே இப்போ மல்லிகைப்பூவை பார்க்கலாம். மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா தற்போது 1000 ரூபாய். மல்லிகைப்பூ எவ்வளோ விற்கிதுண்ணே? பூக்கள்லாம் எவ்வளோ விலை? மல்லிகைப்பூ நீ பேசல. பூ விலை எவ்வளோ இருக்கு? மல்லிகைப்பூ 1000 ரூபாண்ணே. நல்ல பூ 1000 ரூபா, பொடிசா இருந்தால் 800 ரூபா. பூக்கு தகுந்த விலை. நேத்தில எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ விற்கிது? இந்த ஒரு வாரமாக விலை கூடனே. பூ வரத்து கம்மி, இடையில மழை பெஞ்சனால பூ கம்மியாக தான் வருது. அதனால 600 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அந்த ரேட்லேயே போயிட்டு இருக்கு. இப்போ மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், மற்ற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 500 ரூபா வரை இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே போன்ற பழங்கள் பார்க்கலாம். பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமும் 200 ரூபாய். இப்போ ஆப்பிள் எவ்வளோன்னு விற்குது? ஆப்பிள் கூறு 100 ரூபா விற்குதுண்ணே. கிலோ எவ்வளோ? கிலோ 150 ரூபா. 150 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் இந்த மாதுளைகள்லாம் 200 ரூபா வரைக்கும் விற்கிறத பார்க்க முடியுது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. பூக்களின் விலை அதிகமாக இருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் மாலைகளை பார்க்கலாம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு மாலைகள் தான் அதிகமாக விற்கப்படும்னா மாலை விற்பனை பார்த்தீங்கன்னா கூட்டம் இந்த பகுதிகளில் குறைவா இருக்கு. மாலைகள்லாம் பெரிய மாலையில எவ்வளோன்னு? பெரிய மாலை இன்னைக்கு ரேட்டுக்கு 1500 ரூபா விற்குதுங்க. எல்லா பூவும் விலை ஜாஸ்தி இருக்கவாசி 1500 ரூபா விற்குது. சம்மங்கி 400 ரூபா கிலோ விற்கிது. செவந்தி 300 ரூபா, பிச்சிப்பு 400 ரூபா. எல்லா பூவும் விலை கிராக்கிங்கிறவாசி மக்கள் சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னும் 1500 ரூபாயா அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? விலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்க போறோம். எப்போது விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளவு மாலைகள் விற்பனையாகும், எவ்வளவு மரங்கள் விற்பனையாகும்? ஒரு நாளைக்கு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு எப்படி குறைஞ்சபட்சம் 100 மாலை 150 மாலை ஒரு கடைக்கு. அப்படி பார்த்தா திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பிள்ளையார் எடுக்கிறாங்க. அது மாதிரி 10 அடிக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. மாலை எல்லாம் தரமா போட்டு வச்சிருக்கோம். ஆனா மக்கள் பயப்படுறாங்க, ஏன் என்ன விலை விற்கிதுன்னு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வார நாட்கள்ல வந்துட்டதுனால 6 மணிக்கு மேல வியாபாரம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் சொல்வதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. பாலா.